எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டெக்னி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஒரு டியூஷன் சென்டர் இருக்குது. அந்த டியூஷன் சென்டரில் 10th and 12th ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அந்த டியூஷன் சென்டரில் மொத்தம் 4 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. அந்த 4 கிளாஸ் ரூம்ஸ் எதுக்கு அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட்க்கு 2ம் 12th ஸ்டூடெண்ட்க்கு 2ன்னு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எதுக்கு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு 2 கிளாஸ் ரூம் அப்படின்னா டாப்பருக்கு ஒரு கிளாஸ் ரூம்னும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் ரூம்னும் அவங்க பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்டில் டாப்பர் அண்ட் ஆவரேஜ்னு பிரித்து ஒரு 2 கிளாஸ் வந்துட்டு மொத்தம் 4 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம கோட் எழுத போகிறோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ண வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். மொத்தம் 4 கிளாஸஸ் இருக்குது. ரூம் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 கிளாஸ் ரூம் இருக்குது. அதில் இப்போ புதுசாக வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ட் எதுபடி அந்த ஸ்டூடெண்ட்டை பிரிச்சிருக்காங்கன்னா, ஒன்று அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பார்க்குறாங்க, இன்னொன்று அவங்களோட ப்ரீவியஸ் மார்க்கை வச்சு அவங்கள பிரிக்கிறாங்க. ஸோ இன்ட் ஃபஸ்ட்டு நான் மார்க் அந்த ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து வாங்கணும். அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வாங்கணும். ஸோ printf ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்ட், என்டர் யுவர் கரண்ட் ஸ்டாண்டர்ட். அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறத போடணும் இங்கே, 10th or 12th. நெக்ஸ்ட்டு அது வாங்கிறதுக்கான ஃபங்க்ஷன் scanf %d, ஆம்பர்சன் std. stdங்கிறது ஸ்டாண்டர்ட். அதை நான் stdங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் அவங்களோட மார்க்கை வாங்கணும். என்டர் யுவர் மார்க் /n கொடுத்துக்கலாம். scanf %d, ஆம்பர்சன் மார்க். ஓகே, இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். இங்கே தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இங்கே யூஸ் ஆகுது. இதோட அர்த்தம் என்னென்னா, 2 கண்டிஷனை செக் பண்ணோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணு. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற இன்னொரு கண்டிஷனையும் செக் பண்ணு. அதுதான் அர்த்தம். இஃப் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டை வச்சு பிரிக்கலாம். ஸ்டாண்டர்ட் வந்து ஈக்குவல் டு 10th ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்மளுக்கு இருக்குது, எல்ஸ் இஃப்ல ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் டு 12 அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அவங்க 10th ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணணும். 12th ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா வேறு கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணணும். இங்கே இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன போட போகிறோம்னா, அவங்களோட மார்க்கை செக் பண்ண போகிறோம். மார்க் >50 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரூம் நம்பர் 1 அலோகேட் பண்ணுவோம். printf ரூம் நம்பர் 1. ஒருவேளை அவங்க மார்க் வந்து <50 இருக்குன்னா எல்ஸ் printf ரூம் 2, அவங்களோட கிளாஸ் ரூம் 2. ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் செக் பண்ண சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு பிளாக், ஓகேவா? ஏன்னா கர்லி பிரேசஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. இது வரைக்கும் ஒரு பிளாக்னு சொல்லுவோம். இந்த பிளாக் ஆஃப் கோட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, எப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அப்போது. ஸோ நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னா ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப், எவ்வளோ எல்ஸ் இஃப் எது வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ். இங்கே அதே கண்டிஷன் தான். இஃப் மார்க் >50 இருந்துச்சுன்னா printf ரூம் 3. ஏன்னா 12th வேறு கிளாஸு, ரூம் 3. எல் ஸ்டேட்மெண்ட்டில் printf ரூம் 4. ஸோ இதுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்டர் யுவர் கரண்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் மார்க் 30ன்னு கொடுக்கலாம். 30 அப்படின்னா வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ரூம் நம்பர். ஸோ ரூம் 2க்கு போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு பார்க்கலாம். கரண்ட் ஸ்டாண்டர்ட் 12ன்னு நான் கொடுக்குறேன். மார்க் கேட்குறாங்க. ஸோ 19ன்னு கொடுக்கலாம். 19 கொடுத்தோன்னே ரூம் நம்பர் 3. ஸோ இவ்வளோ தான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ்
நெஸ்டட் இஃபெல்ஸ் கான்செப்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெஸ்டட் இஃபெல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃபெல்ஸ். நெஸ்டட் இஃபெல்ஸ்க்கு பதிலாக வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க சியில். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.